ஸோ கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 என்னடா சொல்லிக்கிறான்? So question number 3 வந்து 1 plus cot square theta by 1 plus cosecant theta is equal to cosecant theta. ஈக்குவல் டு cosecant theta. கரெக்டாமா? சரி. அப்போ யார் எல்ஹெச்எஸ்? இவன் வந்து எல்ஹெச்எஸ், இவன் வந்து ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸ் எடுக்கும். எது லென்த் டைமோ அதை எடுக்கணும். எல்ஹெச்எஸ்ஸா ஆர்ஹெச்எஸ் யார் லென்த் டைமோ அவனை எடுத்து தான் கண்டுபிடிக்கணும். அது என்னச்சு? cos square theta divided by 1 plus cosecant theta. சரியாம்மா? சரி. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வேணும்? cosecant theta தான் வேணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்கும். cosecant square theta என்ன ஃபார்முலா? cosecant square theta ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1 plus cot square theta. சரிங்களா? அப்போ இது வந்து cot square theta என்ன எழுதலாமா? அப்போ cot square theta என்ன எழுதலாம்? இந்த 1 இங்கே கொண்டு வந்துருங்க. 1 இங்கே கொண்டு வந்து என்ன கிடைக்கும்? cosecant square theta minus 1 எழுதலாமா? அப்போ cot square இருக்கிற இடத்துல வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. எங்கே cot square இருக்குது? இந்த இடத்துல cot square இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. சரியாம்மா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ cot square இருக்கிற இடத்துல நான் எழுத போகிறேன் cosecant square theta minus 1 divided by இங்கே இருக்குது ஆல்ரெடி 1 plus cosecant theta. சரியாம்மா? டவுட் இருக்குதா? இல்லை. இந்த டி சிக்வல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் படிச்சுட்டு cosecant square theta மைனஸ் 1 வந்து என்ன எழுத போகிறேன்னா 1 ஸ்கொயர்னு எழுத போகிறேன். எதனாலனா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு என்ன எழுத போகிறேன்? 1னாலும் 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். அதனால் வந்து நான் என்ன எழுத போகிறேன்? 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதுறேன். சரியாம்மா? டிவைட் பை 1 ப்ளஸ் cosecant theta. சரியாடா கண்ணு? இந்த 1 இருக்கிற இடமா மாற்றிக்கிறேன், 1 ஸ்கொயர்டாக மாற்றிக்கிறேன் இந்த இடத்துல. அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலேட்டே நம்மளுக்கு தெரியுதுக்காக a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி. அதனால் வெறும் 1 இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. 1 ஸ்கொயர் எழுதுனால நம்மளுக்கு ஃபார்முலா கிடைக்கும். கரெக்டுங்களா? வெறும் 1 வச்சுட்டு ஃபார்முலா எழுத முடியாது. 1 ஸ்கொயர் மாத்தினா நம்மளுக்கு ஃபார்முலா வந்துடும். அது இந்த ஃபார்முலாவுக்காக நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரியாம்மா? ஓகே சார். அப்போ சொல்லுங்க 1 ப்ளஸ் இங்கே a வேல்யூ என்ன? a வேல்யூ வந்து cosecant theta அண்ட் b வேல்யூ 1. அப்போ இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணி சொல்லு. இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ண என்ன கிடைக்கும் சொல்றாங்க? a மைனஸ் b cosecant theta மைனஸ் 1 cosecant theta plus 1 அவ்வளோதான். cosecant theta plus 1 divided by 1 plus cosecant theta. கரெக்டாமா? 1 plus இந்த cosecant theta plus 1 plus cosecant theta ரெண்டு சேமா? இது ரெண்டு சேமா? கட் பண்ண முடியுமா? அதாவது என்ன கேட்குறேன்னா a plus bயும் b plus aன்னு வருதுன்னா இது ரெண்டு டைரெக்டாக கட் பண்ண முடியுமா? கட் பண்ண முடியும். ஏன்னா ப்ளஸ் தான் அந்த ஐடியா தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதையும் கட் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் யார் வரா? 1 plus cosecant theta minus 1. கரெக்டாமா? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது? cosecant theta வந்துச்சு. நம்ம ஆர்ஹெச்எஸ் என்ன சொல்லிக்கிறான்? cosecant theta தானே கேட்டுக்கிறான். அப்போ cosecant theta வந்துச்சு. therefore that is equal to RHS. அப்போ LHS equal to RHS. அவ்வளோதான் நம்ம ரிசல்ட். ஓகே சரிங்களா? நோட் பண்ணுறோம், படிக்கணுமா? சார்.